ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரிட்ஜ். நம்ம இன்னைக்கு இளநீ சாப்பிட்டு அப்படியே கன்டினியூவாக வீடியோ ஆரம்பிக்கிறோங்க. இந்த வாரம் வந்து மாடுகளோட வரத்து அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த வாரம் மாடுகளோட வரத்து அப்படின்றது கம்மி தாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். எப்போவுமே நார்மலாக இந்த இடத்துல அதிக அளவில் மாடுகள் கட்டியிருப்பாங்க. இந்த வாரம் கம்மி. இப்போ தான் கேட்டு ஓப்பன் பண்ணாங்க. கேட்டு ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா வந்திருக்கக்கூடிய மாடுகள் இன்னும் வெளியே இருக்கக்கூடிய மாடுகள்லாம் உள்ளே வரும் அப்படின்ற பட்சத்தில் எப்பவும் போல் பழையபடி கூட்டமானது வந்துடுங்க. ஏன்னா மாடு வாங்குறதுக்கு வர்றவங்க போகிறவங்களோட கூட்டம் கம்மி. ஏன்னா நேற்று பொங்கல்லாம் முடிஞ்சுது. அதனால் வெளியில் இருந்து வர்ற கூட்டம் அப்படின்றது கொஞ்சம் கணிசமாக குறைஞ்சிருக்குது. வந்தோன்னே ஜாலியாக குழுக்குன்னு ஒரு இளநியை போட்டு அப்படியே நம்ம காணொலியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இல்லைன்னா வாரம் இளநீ கடை போட்டுருவாங்க. வந்தீங்கன்னா இங்கே சாப்பிடுங்க. அப்படியே போயிடுச்சா. ஹெச்எஃப் மாடு எப்போவுமே நாட்டு மாட்டிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் விலை என்ன சொல்லுது? ஹெச்எஃப் 45 ரூபா சொல்லுதா? எத்தனை தீத்துங்க? 2 நீத்து. கறவையிலான்னா நேரம் 5 லிட்டர் வரும். 2 நீத்து மாடு கறவை 5 லிட்டர் வரும். 45,000 ரூபாய் சொல்கிறாங்க. அண்ணா நம்ம வியாபாரியா எப்படின்னா? வியாபாரி தான். பேருங்கண்ணா? முருகேஷ். அந்த சிந்து மாடு என்ன ரேட்டுண்ணா? 38 ரூபா. அது கறவை எவ்வளோ கொடுத்துட்ருக்கு? 4 லிட்டரு. ஓகே, 4 லிட்டரு கொடுக்கக்கூடிய சிந்து மாடு 38,000 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த அண்ணா வந்து வாரம் சந்தைக்கு வந்துடுவார். வேணுங்கிறவங்க சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். பல்லு பாருங்க. புதுவாய் ஹெச்எஃப் பெரும்பாலும் இந்த மாதிரி பொட்டு வச்சு கொண்டு வராங்க. பரவாயில்ல. நானும் 2 நாளைய மாடு பார்த்துட்டேன். இங்கே ஒரு மாடு கொண்டு வந்து தர்றாங்க வருங்க, பெரிய மடி. இங்கே ஒரு ஹெச்எஃப். இது 40 ரூபா சொல்கிறாங்க. இது குட்டி மாடு, புதுவாய் மாடு. சந்தைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கான கூட்டம் தான் இருக்குது. இந்த வாரம் நாட்டு மாடுகளோட வரத்து அப்படின்றதும் கணிசமாக குறைஞ்சிருக்குதுங்க. நாட்டு மாடுகளுக்கு தான் பெரும்பாலும் வந்து பொங்கல் பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் நாட்டு மாடுகளோட வரத்து அப்படின்றது குறைஞ்சிருச்சு. இவ்வளோதான் நாட்டு மாடுகள். வணக்கம்ண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? 2 இருக்கா? இப்போ கையில் பிடிச்சிருக்கக்கூடிய இந்த மாடு எப்படின்னா 4 பல்லு கிடாரிங்க. ஓகேண்ணா. இப்போ எப்படின்னா பருவத்துக்கு செனையா எப்படி? இது பல்லு போட்டுருச்சு. 4 பல்லு. ஓகே. இப்போ செனை இல்லை. செனை இல்லை. ஓகே. போட்டுன்னா எத்தனை நீத்து? இது தலையீத்து. ஓகே. இன்னும் செனை சேர்த்துல பல்லு வேணா 4 பல்லு போட்டுருச்சு. ஓகேண்ணா. இந்த சிந்திங்கண்ணா இது 4 பல்லு. இதுவும் 4 பல்லு. இது எப்படிங்கண்ணா? செனைங்களா எப்படிங்க? செனையில். ஓகே. இதுவும் போட்டுன்னா தலையீத்துங்களா? ஓகேங்கண்ணா. 4 பல்லு. ஓகேண்ணா. நம்ம வாரம் சந்தைக்கு வந்துடுவோம். நம்ம பேருங்கண்ணா? வெளிச்சாமி. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லலாமா? சொல்லுங்கண்ணா. 99 296. ஓகே. வெளிச்சாமி. ஓகே. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் மாடுகள் இந்த மாதிரி தலையீத்து மாடு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். வேறு மாடுகள் வேணும்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இல்லைங்களா? நம்ம எந்த ஊருங்கண்ணா? நம்ம திருப்பூர். ஓகேங்கண்ணா.
சரிங்கண்ணா, நன்றி. வேலுச்சாமி அண்ணா 2 மாடு இந்த வாரம் கையில் வச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். லம்பாடி மாடுங்க. காளைன்னு நினைக்கிற காலக்கண்ணு மலமாடு கன்று. லம்பாடி என்ன ரேட்டுங்க? 21. எத்தனை மாதத்துக்கு கண்ணு அது? 24 சொல்கிறாங்க. 13 மாதத்துக்கு கண்ணு. ஓகேங்கண்ணா. வண்டி பழக்கத்துக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? வண்டிக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்கண்ணா. மாடு எங்கேருந்துண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? எங்கேங்கண்ணா? கோயந்தாபுரம். ஓகே ஓகே. நம்ம பேருங்கண்ணா? கனகராஜ். ஓகேங்க. இந்த வாரம் ஒன்று தான் கொண்டு வந்திருக்கீங்களா? ஓ சரி சரி சரி. ஓகே. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? 944 28 37 190. ஓகேங்கண்ணா, நன்றி. கோயந்தண்ணாவோட கோயந்தாபுரத்துலேருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நான் காரிங்களா காரம் பஸ்ஸுங்களா? காரிங்க. காரி காளை என்ன வந்திருக்குதுங்க. நாட்டு மாடு. என்ன ரேட்டுங்கண்ணா சொல்லுது? என்ன ரேட்டு சொல்லுதுங்க? 25ங்க. 25,000 ரூபாய் சொல்லக்கூடிய ஒரு காரி காளை. எங்கேருந்துண்ணா கொண்டு வந்திருக்குதுங்க? மூலனூர். பேருங்கண்ணா? பேருங்க கிட்டிச்சாமி. வாரம் கொண்டு வந்துடுவீங்களாங்கண்ணா? வாரம் மாடு. வியாபாரிங்களா? காட்டுக்காரரு. இந்த மாடு வேணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? ஃபோன் நம்பர் சொல்லலாமாங்கண்ணா? சொல்லுங்கண்ணா. 70 22 98. நம்ம பேர் என்னங்கண்ணா? கிட்டிச்சாமி அண்ணாவோட மாடுங்க அது. இது வேணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. அழகிய ஒரு காளைக்கன்று. ஆனால் இங்கே விற்றுருவாங்க. பார்ப்போம். மேலே ஒயிட் கோடு போட்டுருக்குது பாருங்க. மேலே ஒயிட். காளக்கண்ணு, கெடாரி கண்ணு. மாடு நம்மளுதுங்களா? காளக்கண்ணு என்ன ரேட்டுன்னு வருது? காளக்கண்ணு 50 ரூபா சொல்லுங்க. காளக்கண்ணு 50 ரூபாய்ங்க. இந்த கெடாரிங்கண்ணா? 35 ரூபா சொல்லுங்க. 35 ரூபாய்ங்களா? காளக்கண்ணுக்கு எவ்வளோ வயசுன்னா இருக்கும்? காளக்கண்ணுக்கு 11 மாதம். 11 மாதம் இருக்குது. 11 மாதமே நல்லா திங்ஸாக இருக்குது. இது கெடாரிங்கண்ணா? எத்தனை மாதம்? கெடாரிக்கண்ணுக்கு 7.5 மாதம். 7.5 மாதம் இருக்குது. ஓகேங்களா. நம்ம வியாபாரிங்கண்ணா காட்டுக்காரங்களா? வியாபாரி. ஓகே. இந்த வாரம் சந்தைக்குள்ள அழகிய நாட்டு மாடுகள் 2 கொண்டு வந்திருக்காங்கன்னு. நம்ம பேருங்கண்ணா? கனகராஜ். எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? அலங்கியம் பக்கத்தில் கோட்டத்துறை. ஓகேங்கண்ணா. அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லலாங்களா? சொல்லுங்கண்ணா. 78 680 84 667. ஓகேங்கண்ணா. இந்த நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க மக்களே. அழகிய ஒரு கெடாரி, நல்ல உடம்புடைய அழகிய காங்கேயம் பிள்ளைங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க.
இந்த வாரம் சந்தையே இவ்வளோதான். இந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா 28 ரூபா சொல்கிறாங்க. காராம்பஸு கடாரி. ஓகே, பாருங்க இப்போ தான் மாடுகள்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. எப்படி சந்தை நம்பிரும். வா, இங்கே ஒரு நாட்டு மாடு. செல்வண்ணா, இங்கே 2 நாட்டுக்கன்று இருக்குதுங்க. இதில் ஒரு நாட்டு மாடு இருக்கு பாருங்க. ஒரு செவலை ஒரு மயிலா. காரி ஒன்று மயிலை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு கெடாரி. $43,000 சொல்கிறாங்க. இந்த அண்ணா தான் வந்திருக்கிறாரு. நான் எங்கே கொண்டு வந்திருக்கு? இங்கே வெள்ளவயல் பக்கத்தில். வெள்ளவயல் பக்கத்தில். ஓகே, $43 சொல்லுங்க. எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா அது? இது 11 மாதத்துக்கு. ஓகே, 11 மாதத்துக்கு கண்ணு $43 சொல்கிறார். அந்த கண்ணு குட்டி 2 கொண்டு வந்துருந்துச்சுங்கன்னா மயிலை ஒன்று காரி ஒன்று. ஆமாங்க, அது 2 ஒரு 10 மாதத்துக்கு கண்ணுங்க. 10 மாதத்துக்கு கண்ணு. விலை என்னங்கண்ணா சொல்லுது? அது ஒரு கண்ணு வந்து 13,000 சொல்லுதுங்க. 13,000. ஆமாம், சரிங்க. இன்னொரு கண்ணு 15,000 சொல்லுது. 15,000. ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்கண்ணா, அதெல்லாம் பேர் இன்னைக்கு நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. சரி சரி சரி. நம்ம பேருங்கண்ணா? சிவகுமார். சிவகுமார். கான்டாக்ட் நம்பர் இருக்காங்க? 98 655 98 655 777 34 777 34. வெள்ளை கோயிலில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அழகிய ஒரு கெடாரிங்க. அது போக 2 மயிலை ஒன்று காரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது அங்கே இருக்குது. சிவகுமார் அண்ணா இவங்க தான். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 13,500 தான் ரேட்டு. $13,000 $15,000 வாங்கினோம் அப்படின்னா இது 2 வாங்கிக்கலாம். இது வந்து கெடாரி, அது வந்து காலக்கண்ணு. சிவகுமார் அண்ணா வெள்ளவயலில் இருந்து கொண்டு வந்திருக்காரு.
20 ரூபா, 20,000 ரூபாய் சொல்கிறக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது 4 பல்லு மாடாமா. இது செல்வண்ணாவோட மாடு. காலக்கண்ணொன்று, கிடாரி கண்ணொன்றுங்க. செல்வண்ணாவோடது 97 15 86 2 0 2 8. இதுதான் செல்வண்ணாவோட நம்பர். வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் செல்வம் ஓனர் போட்டு. மலை மாடு காரி பார்த்துட்டா. சின்னசாமி நல்லா இந்த வாரம் வரல, வந்திருந்தாருன்னா கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து கட்டியிருப்பார். சின்னசாமி என்னன்னு வரல. இங்கே ஒரு செவலக்காலை என்ன பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. என்ன ரேட்னா? 30 ரூபாயா? எத்தனை மாதத்துக்கு கண்ணு? எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்க? ஓகே ஓகே. ஆனால் 30,000 ரூபாய் சொல்லக்கூடிய அளவில் ஒரு செவலக்கண்ணு ஒன்று இருக்குதுங்க. எப்படி ஒரு வருஷம் அந்த ரேஞ்ச் இருக்குமா? ஓகே. குண்டடம் சந்தைக்குள்ளே வந்துருக்கக்கூடியதில் ஒரு செவலக்கண்ணு ஒன்று. இங்கேயே சேல்ஸ் பண்ணிடுவீங்க இல்லைங்களா? கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாமா? சொல்லுங்கள். ஆ, இது வாங்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 70 94 13 46 79. வியாபாரிங்களா? வியாபாரி. பேருங்க? சபரி அண்ணாவுடைய மாடு இது. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே சேல்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நாட்டு மாடு வாங்கிக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஒன்று ஓகே. இங்கே ஒரு மயிலையே செவலையை கொண்டு வந்துருந்தாங்க, நம்ம வரும்போதே பார்த்தோம். இந்த ஐயானமும் அந்த தொப்பிக்காரன் கொண்டு வந்துருக்குறாங்க. ரெண்டுமே கிடாரிங்க. மடித்தான் காணா. செனை இல்லையான்னு தெரியல. அழகிய மயிலை மற்றும் செவலை. குடிங்க கைத்தை குடிங்க. அப்படி 65,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஜோடியாங்களா? கேட்டாங்க. ஆஹா, கொடுத்தாச்சுங்களா? ஓகே ஓகே. எங்கே இருக்குன்னு கொண்டு வந்துருக்குது? திருப்பூரா? இப்போ சென்னைங்களா எப்படிங்களா? சென்னை இல்லை. ஓகே ஓகே. சென்னை சேர்த்திக்கலாங்களா? ஆஹா, அதுங்களா? ஓகே ஓகே. சென்னைக்கு நின்றுட்டுருக்குது. ஓகே. 65,000 சொல்லுதுங்களா எப்படிங்கண்ணா? எவ்வளோ சொல்லுதுங்கண்ணா ரேட்டு? 75,000 சொல்லுது. ஓகே ஓகே. இப்போ 65,000 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க, கொடுக்காம வச்சுருக்கீங்க. ஓகே. 65,000 வரைக்கும் கேட்டிருக்காங்க, கொடுக்காம வச்சுருக்காங்க. செவலை வந்து சென்னைக்கு தெரியுது. இன்னும் மயிலை வந்து இன்னும் நோட்டம் இல்லாமல் இருக்குது. மற்றபடி ஓகே தான். போட்டுனா ஈத்து எத்தனை நீத்துண்ணா? கிடாரி. ஓகே. காங்கேயம் பிரீட்ண்ணா? காங்கேயம் பிரீட். நம்ம வியாபாரியாங்கன்னா எப்படிங்க? வியாபாரி தான். பாருங்கள் மூஞ்சி செம மூஞ்சி. பொங்கல் கொண்டாடிட்டு வந்திருக்குது. தம்ப்நெயிலுக்கு அழகான ஒரு ஃபோட்டோ.
அண்ணா நம்ம பேர் செல்வம். அப்படியே ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 5957. ஓகே, இதான் கான்டாக்ட் நம்பர். ஒருவேளை இந்த மாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கூட வாங்கிக்க முடியும். 2 மாடு இருக்குது, 75 ஜோடியாக சொல்கிறாங்க. நல்ல திமிழ், வயலுக்கு செமையான திமிழ். இது தலையீத்துங்களாண்ணா? அது இன்னும் சேனை சேர்த்தாமல் வச்சுருக்குது. பல்லுனா எத்தனை பல்லு போட்டிருக்கு? 2 பல்லு. ஓகே, வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க மக்களே. பாருங்கள், சந்தையில் பழையபடியான ஒரு கூட்டமானது வரப்போகுது. ஆனால் இந்த பக்கம் அப்படின்னா ஹெச்எஃப் சிந்துவோடைய கூட்டம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா வெளியூர் வியாபாரிகள் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஹெச்எஃப் வளர்ப்புக்குன்னெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஹெச்எஃப் சிந்து. இது சிந்து மாடு கேட்போம். நான் இது மாடு நம்மளுதுங்களா? மாடு நம்மளுதுங்களா? அது விலை கேட்க விட மாட்டாங்க. ஓகேங்க, வளர்ப்பு மாடெலாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கமெல்லாம் போனீங்கன்னா வளர்ப்பு மாடு வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கம் இறக்கத்துலேயும் நிறைய வளர்ப்பு மாடுகள் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வளர்ப்பு மாடுகள் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். வளர்ப்பு மாடுகள் இருக்குது, எல்லா மாடுகளும் மொத்தமாக கம்மி தாங்க இந்த வாரம். எருமை இருக்குது, இதெல்லாம் வளர்ப்பு கன்றுகள் தான் இதெல்லாமே. அண்ணா எருமை என்ன ரேட்டு? 15ங்களா? வளர்த்துக்கலாங்களா? வளர்த்துக்கலாமா? வளர்த்துறதுக்கு தான் ஆகுங்க. சரி, கறிக்கெல்லாம் பத்தாதுங்க. ஓ, வளர்த்துக்கு தான் போகுங்க. சரி சரி. எத்தனை மாதத்துக்கு என்ன அது? ஆனால் 1 வருஷம் இருக்குங்க. 1 வருஷம் இருக்கு. ஆமாங்க. ஓகேண்ணா. என்ன சொட்டையாக இருக்குது? கண்ணு நிழல்ல கட்டி அப்படி ஆகி போச்சுங்க. ஓ, கொஞ்சம் கொண்டு போய் தீவனமெல்லாம் கொடுத்தா கண்ணு ரெடி ஆயிருங்க. சரி சரி சரி. விலை என்னண்ணா சொல்லுதுங்க? விலை ஒரு 12 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். சரி சரி சரி. நம்ம வியாபாரிங்களா? நம்ம வியாபாரிங்க. நம்ம பேர்? நம்ம பேர் செல்வகுமாருங்க. செல்வகுமாருங்க. ஆமாங்க. அப்படியே ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 9750ங்க. 00ங்க 3036ங்க. ஓகேங்கண்ணா. இந்த வாரம் ஒன்று தான் கொண்டு வந்திருக்கீங்க? மாடுகள் இருக்குதுங்களா? ஓகே. எருமக்கண்ணு ஒன்று இருக்கு. மூஞ்சியே கவர் ஆகுமான்னு தெரியல. இதில் வேட்டியாவது சிந்து மாடு. ஓகே, நம்ம போய் வளர்ப்பு மாடுகள் பார்ப்போம். மயில குறையத்தான் எல்லாம் வரும். நாட்டு மாடு இவருங்க. எருமக்கண்ணெல்லாம் நிறையா இருக்குது. பூவரசு மரத்தை ஒட்டி இது எல்லாமே எருமக்கன்றுகள். இந்த வாரம் எருமக்கன்று தான் அதிகமாக நிற்கிது. ஹெச்எஃப் சிந்து மாடுகளுடைய கூட்டம் அப்படின்றது கம்மி தான். எருமக்கன்று என்ன ரேட்ண்ணா? 17ங்களா? எத்தனை மாதத்துக்குண்ணா அது? 1.5 வருஷம் இருக்குங்களா? நம்ம பேருங்கண்ணா? மணி பாலசுப்ரமணி. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? தாராபுரம். வாரம் கொண்டு வந்துடுறீங்களா? வியாபாரி நம்ம. ஓகேங்க. ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? சொல்லுங்கண்ணா.
சொல்லுங்க. 85 85ங்க, 25 25, இன்னொரு 85 85ங்க, 30 30 58. ஓகே, இதுதான் காண்டாக்ட் நம்பர். வேணுங்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். எருமை கன்று மட்டும்தானா? சிந்து மாடு, HF எல்லாமே பண்ணுவீங்க? ஓகே, இந்த மாதிரி எந்த மாடு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த அண்ணா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடு, 3 மாடு, 3 பிடிச்சிருக்காரா? 3 பிடிச்சிருக்காரு. நான் இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வாரம் 6 கொண்டு வந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. 3 எருமை கண்ணுங்க, ஒரு ஊட்டக்கண்ணு, சரிங்க. ஒரு செடேரி கண்ணு கொண்டு வந்தாங்க. 6ல் 3 கொடுத்தாச்சு, 3 இருக்குதுங்க. 3 எருமை கன்று மட்டும் 3 இருக்குதுங்க. ஓகேங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்ன விலைங்கண்ணா வரும்? இந்த கண்ணு 10 ரூபா சொல்கிறாங்க, இது 9 ரூபா சொல்கிறா, அது 15 ரூபா சொல்கிறீங்க. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நம்ம தொடர்பு கொள்றதுக்கு நம்ம பேரும் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். பேர் ஆனந்தகுமாருங்க. சரிங்கண்ணா. நம்பர் ஃபோன் நம்பர் 9843255040. ஓகேங்கண்ணா. இதான் நம்ம காண்டாக்ட் நம்பருங்க. ஓகேங்கண்ணா. எங்கே இருங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் மணக்கடவுலேருந்து வந்திருக்கோம். மணக்கடைங்களா? மணக்கடவு. மணக்கடவு. ஓ, கிணத்து கடவு மாதிரி மணக்கடவு. ஆமாங்க. ஓகே, தாராபுரம். தாராபுரம். ஓகே, இங்கேருந்து தான் இவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். எருமக்கன்று இதெல்லாம். இந்த ஐயம் பார்த்தீங்கன்னா 3 கன்றுகள் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த ஐயனும் 2 கன்றுகள் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் பேட்டி கொடுக்கறதுக்கு தூன்னு இருக்காங்க. எல்லாம் தம்மு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பு கன்றுகள் தாங்க. எல்லாம் பொங்கல் கொண்டாடிட்டு வந்திருக்குது. எல்லாம் வர்ணமெல்லாம் பூசி ஜம்முன்னு ஒன்று வந்திருக்கிறாங்க. நேற்று மாட்டு பொங்கல் முடிஞ்சிச்சு. ஏன் கண்ணெல்லாம் என்ன விலைங்க? 35ங்க ஒவ்வொரு கண்ணும். ஆஹா, எல்லாமே கிடாரி கண்ணுங்க. எல்லாம் வளர்ப்பு கண்ணு இல்லைங்களா? சரி சரிங்க. எங்கேருந்துங்க ஏன் கொண்டு வந்திருக்கீங்க? தாராபுரங்க. ஓகே, பெரும்பாலும் எருமை கண்ணில் தாராபுரத்துக்காரதை கொண்டு வரீங்க. நம்ம பேருங்க? கன்னியப்பனா? ஆஹா, சரி சரி சரிங்க. இந்த கன்னியப்பன் அவருடைய கண்ணு. இது மாதிரி எருமை கண்ணு வேணும் அப்படின்னு இந்த குண்டட சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த பூவரசு மரத்துக்கு அடியிலேயே பார்த்தீங்கன்னா எருமை கண்ணெல்லாம் நிறைய பிடிச்சிட்டு இருப்பாங்க. நேரடியாக வந்தீங்க அப்படின்னா நிறைய பார்த்து வாங்கிக்கலாம். சாட்டம்புதூர். ஓகேங்கய்யா. ஓகே, பாருங்க சிந்துக்கண்ணு ஜம்முன்னு இருக்குது. நல்லா பொஸ்ஸுன்னு. அண்ணா என்ன ரேட்டுங்கண்ணா? என்ன விலைங்க? பாருங்க எவ்வளோ தரீங்க? 8.5 கொடுங்க. 8.5ங்களா? எத்தனை மாதத்துக்கு வந்துங்க? ஒரு 4 மாதம் இருக்குது. 4 மாதம் இருக்குது. ஓகே, 4 மாதத்து கண்ணு. பாருங்க கண்ணு ஜம்முன்னு இருக்கு. ஏழு 8 ரூபா சொல்கிறாங்க 4 மாதத்து கன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7,000 8,000 தான் சொல்கிறாங்க. HF இந்த வாரம் கம்மி தான். வாங்கி இருக்குதுங்களா? எதுங்கண்ணா? சிந்துங்களா? நாட்டு மாடம்? கணவர் கொடுத்து டீசல் வந்தது. ஆனால் கடை பூரா காலையும் நான் தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ரேஸ் பாடி சொன்னாங்க நீங்கள் கொடுத்தா தான் பேட்டி கரெக்டாக இருக்குங்கிறாங்க. அப்பயும் பட்டி தான் போகுது. சரி சரி சரி. நம்மளுக்கு மெயின் ரோட் மேலே சுவை பேக்கிறீங்க. ஒட்டஞ்சத்திர பைபாஸ். எங்க இருந்துங்கண்ணா? தாராபுரம். கிழக்கு வரும். ஓகே ஓகே. பைபாஸ் மேலே பூரா பஸ் நம்ம கிட்ட வந்து போகுது. ஆஹா, ஓகே ஓகே ஓகே. உங்கள் நம்பர் வேணும் எனக்கு வாங்கியிருந்தேன்னா 10 சரி சரி சரிங்க. இன்னும் பார்த்தா பணம் கொடுத்து போட்டு அவர்கிட்ட தரவாம இருக்கிறோம். ஓ சரி, இருங்க இவர் எடுத்துகிட்டு வந்தார். ம். ஆஹா, காலி வளையத்துக்காரருங்களா? ஆஹா. அப்படிங்களா? ஆஹா, அவரெல்லாம் உங்கள் ஊருக்காரருங்களா? பொள்ளாச்சிக்காரர். ஓகே ஓகே ஓகே. இந்த வாரம் எத்தனை ஒன்று வந்திருக்குறாங்க? எத்தனை ஒன்று வந்தீங்க இந்த வாரம்? 14,000 சொல்கிறார் இந்த கன்று. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாடு பிடிச்சிருக்காரு.
அண்ணா இந்த வாரம் எத்தனை மாடுண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? 12ங்களா? ஓகேண்ணா. எல்லாம் விலை ஆவரேஜாக என்ன ரேட்டுண்ணா வரும்? 30,000 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகேண்ணா. 30,000 ரூபாயிலிருந்து 40,000 வரைக்கும் ஹெச்எஃப் மாடுகள் மட்டுமே விற்றுட்ருக்காங்க. இவர் வாரம் மாடுகள் கொண்டு வந்துடுவாருங்க. அண்ணா இதெல்லாம் செனை சேர்த்தணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ நாள்ண்ணா ஆகும்? 6 மாதம். 6 மாதத்துல செனை சேர்த்திக்கலாம். ஓகேண்ணா. இதெல்லாம் கறவைன்னா எவ்வளோண்ணா கொடுக்கும்? எப்படிங்கண்ணா? 6 to 10 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கறக்கும். ஓகேங்கண்ணா. அண்ணா நம்ம பேருங்கண்ணா? நவீன்குமார். ஓகே. நம்ம ஊருங்க? தாராபுரம். ஓகே. கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? சொல்லுங்கண்ணா. 9500 489 409. ஓகே. இதான் இந்த அண்ணாவோட நம்பர். ஹெச்எஃப் மாடுகள் 12 கொண்டு வந்திருக்காரு இந்த வாரம். காங்கேயம் பிரீட். இந்த வாரம் ஒன்று தானா? ஒன்று தான். 14,000 ரூபாயா? எத்தனை மாதத்துக்கு கண்ணு? 10 மாதம் இருக்கும். ஓகே ரைட். 10 மாதம் இருக்குது. 14,000 தான். லைவ். ஆமாம். இப்போவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனது வரும். யூடியூப்பில் போய் சேனல் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். காங்கேயம் பிரீடு. காங்கேயம் பிரீடுண்ணா. இந்த பையனும் வார மாடுகள் ஹெச்எஃப் மட்டும் கொண்டு வருவா. அப்படி ஒரு ஐயனும் கொண்டு வருவா. அப்படி இந்த வாரம் இந்த பையன் மட்டும்தான் வந்திருக்கிறா. அப்படி ஹெச்எஃப் மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஹெச்எஃப் இது 6-7 மாதத்தில் பருவத்துக்கு வர அளவுக்கு இருக்குது. குண்டடம் சந்தைக்கு அதிக அளவில் மாடுகள் கொண்டு வருவாங்க இவங்க. இந்த ஐயா குண்டடம் சந்தை சீனாபுரம் சந்தைக்கு அதிக அளவில் மாடுகள் கொண்டு வருவார். இப்போ 2 மட்டுமே வச்சுருக்குறாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். இந்த வாரம் மாடுகள் அப்படின்றது இவ்வளோ தான். இவங்க எல்லாருமே வியாபாரிகள். ஹெச்எஃப் மாடுகள் அதிக அளவில் நடுவில் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். இந்த வாரம் கூட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால ஈஸியாக நடுவில் வர முடியுது. பெரும்பாலும் நடுவில் எல்லாம் வந்து பார்க்குறது அப்படின்றது ரொம்ப சிரமம். இதெல்லாம் வளர்ப்பு கன்றுகள் தான். 18-20 ரேஞ்சில் இருக்கக்கூடிய அளவில் இருக்குது. 18 கூட இருக்காது. இதெல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மியிலேயே வாங்கிக்க முடியும். 12-13 அந்த ரேஞ்சு போட்டோம்னா வாங்கிக்கலாம். நான் இந்த வாரம் எத்தனை கன்றுகள் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வாரம் 10 கன்று கொண்டு வந்தது. 3 வித்து இருக்குது. ஹாப்பி பொங்கலுக்கு அப்புறம் வியாபாரம் வழக்கு இப்போ ஓடிட்டு இருக்குது. இருக்கிறது சூடாகு. ஓகே. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? இங்கே லோக்கலில் பக்கத்தில் வந்து கொடுவாயிலிருந்து தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஓகேங்க. இப்போ 3 கன்றுகள் கையில் பிடிச்சிருக்கீங்க. எல்லாம் என்ன ரேட்னா போயிட்டுருக்கு? கண்ணுங்க 13 15 17. ஓகேங்க. ஒரு 20 ரூபாய்க்குள்ள ஊசி போய் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி கண்ணுங்க 15-17 மணி போயிட்டு இருக்கு. ஓகேங்க. ஹெச்எஃப் கண்ணுங்க அந்த மாதிரி கண்ணு. நீங்கள் வேறு எந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க? நான் ஈரோடு செனமாடு கொண்டு போவேன். சரிங்க. ஈரோடு சந்தை, திருப்பூர் நம்ம சொந்த ஊர். சரிங்க. திருப்பூர் வெட்டுமாடு சந்தைக்கு இதில் கொண்டு போவேன். ஈரோடுக்கு செனமாடு கொண்டு போவேன். ஓகே. இங்கே கண்ணுக்குட்டி, வளர்ப்பு கண்ணுங்க, வத்தக்கரை மாடுகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நம்ம ஊர் சொந்த ஊர் திருப்பூர். ஓகே. மாட்டு வியாபாரி சுந்தர்ராஜ். ஓகே. ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 99 42 மௌடியூர் 42 28 13. ஓகே. திருப்பூர் தென்னம்பாளையம் சுந்தர்ராஜ் மாட்டு வியாபாரி. ஓகே, நன்றிங்க. கன்று வியாபாரி பேரம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சிந்து நல்லா பெரிய மடி இறக்கம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்ணனே 6-7 மாடுகள் பக்கத்தில் பிடிச்சிருக்கு. 6 மாடு பிடிச்சிருக்காரு.
இங்கே வருங்க கெர்ரா என்னன்னு தெரியல, பாகுபலி கொம்பு. ஐயோ மூக்கணாங்கயிறு ஓட்டு பிளட்டு வந்துருச்சு. சரி செல்வண்ணாவை கேட்கலாம். செல்வண்ணா இந்த வாரம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? 2 கன்று வந்திருக்குது. 2 கண்ணுங்க. விலை என்னங்கண்ணா சொல்லுது? இது 33 ரூபா சொல்லுது. சரிங்கண்ணா. அது 20 ரூபா சொல்லுது. ஓகேங்கண்ணா. இது காலக்கண்ணுங்க, அதுங்கண்ணா? அதுவும் காலக்கன்று. ரெண்டுமே காலக்கண்ணுங்க. ஓகேங்கண்ணா. 33, அதுங்கண்ணா? அது 20. 20. இந்த கன்று பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் சொல்கிறாங்க. இது 30,000 ரூபாய் சொல்கிறாங்க. செல்வண்ணா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் சொல்லுங்கண்ணா. 97 சரிங்கண்ணா. 15 ம் 86 சரிங்க. 20 ஓகே 28. ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. செல்வண்ணா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் 2 கன்றுகள் மட்டும் காலக்கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாரம் எல்லாருமே மாடுகளோட வரத்து அப்படின்றது கம்மி தாங்க. பாருங்கள் எல்லாம் அசால்ட்டாக ஜாலியாக சுற்றிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இங்கே எல்லாம் ஃபுல் க்ரௌடாக இருக்கும். இந்த வாரம் காணும் பொங்கல் அப்படின்றதுனால ஒன்றுமே இல்லை. ஓகே நம்மளும் கிளம்பலாம். ஓகேங்க, மீண்டும் நம்ம நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ, காங்கேயம் பிரீட். நன்றி, வணக்கம் மக்களே. இன்னைக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது.